ஜெபிப்பதற்கு முன்னதாக கடவுளோடு எனக்கு நல்ல உறவு இருக்கிறதா என்பதை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா ஏதாவது ஒரு தடை இருந்தா நம்முடைய ஜெபம் பயனற்று போய்விடும். அதுக்காக தான், வேற ஒன்றும் கிடையாது. ஒரு முக்கியமான ஒரு காரியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அது என்ன காரியம்? நம்முடைய ஜெப வாழ்வு, அவர் பிரேயர் லைஃப். நம்முடைய ஜெப வாழ்வு நாம் மிகுந்த கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஜெபத்தை குறித்து சில அடிப்படையான காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த பேசிக் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு துறையிலும் அடிப்படையான காரியங்கள் உண்டு. ஒரு விளையாட்டு துறை, ஸ்போர்ட்ஸ் என்றாலும் பேசிக்கான காரியங்கள் சில சொல்லி தருவாங்க. இல்ல இசை கருவிகள் கற்றுக்கொள்ளும் பொழுதும் அடிப்படையான சில காரியங்களை கற்றுக்கொள்வாங்க. கிட்டாரா இருக்கட்டும் அல்லது கீபோர்டா இருக்கட்டும், பேசிக் கத்துக்கப்பாடுன்னு சொல்லுவாங்க. எந்த துறை, நடனமா இருக்கட்டும், பேசிக் நம்ம கத்துக்கணும். அது மாதிரி ஒவ்வொரு காரியத்திலும், அதே மாதிரி ஜெப வாழ்விலும் நம்ம அடிப்படையான காரியங்கள், குறிப்பாக இந்த பகுதி நாம் தியானிக்க போறோம். அதுல முதலாவது நாம் கவனிக்க போவது, ஜெபிப்பதற்கு முன்னதாக கடவுளோடு எனக்கு நல்ல உறவு இருக்கிறதா என்பதை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். அது நல்ல உறவு இருக்கிறதா என்பது சரி பார்த்து கூட என்ன செய்ய வேண்டும்? நான் ஏதாவது கடவுளுக்கு பிடிக்காத காரியம் ஏதாவது செஞ்சிருக்கேனா, ஏதாவது பாவம் செஞ்சிருக்கேனா, கடவுளுக்கு பிடிக்காத விதத்துல ஏதாவது நான் பேசியிருக்கேனா, கடவுளுக்கு பிடிக்காத ஏதாவது நான் சிந்திச்சிருக்கேனா அப்படின்னு ஏதாவது ஒரு தடை இருக்கிறதா, எனக்கும் கடவுளுக்கும் இடையே ஏதாவது ஒரு தடை இருக்கிறதா, ஏதாவது பாவம் செஞ்சிருக்கேனா அப்படின்னு நாம் சரி பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க போவது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொன்னோம்னா, இப்ப நம்ம சாப்பிட போறோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்ப நான் சாப்பிட போறேன்னு, இப்ப நான் முதல் ஸ்டெப் நான் என்ன செய்யணும்? கை கழுவணுமே. இப்ப நம்ம போய் கை கழுவிட்டு வருவோம் அப்படின்னு யாராவது யோசிச்சு பிளான் பண்ணி கை கழுவுறாங்களா? இல்ல, அது அவங்களுடைய லைஃப் ஸ்டைலா மாறுகிறது. நடுப்புற வாழ்க்கையில் அதோ நேச்சுரலா அவங்க செய்யறாங்க, இயல்பா செய்யறாங்க. போய் கை கழுவிட்டு சாப்பிட்றாங்க, தானா செய்யறாங்க. அதே மாதிரி நம்ம ஜெபிப்பதற்கு முன்னதாக ஏதாவது எனக்கும் கடவுளுக்கும் இடையே ஏதாவது ஒரு தடை இருக்கிறதா, இந்த ஜெபம் பயனற்று போய்விடுமோ என்ற ஒரு பயம், ஏதாவது உறவுல ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதை கொஞ்சம் நம்ம அங்க சரி பார்த்து பிறகு ஜெபத்தை தொடங்கினால் நன்றாக. ஏன்னா ஏதாவது ஒரு தடை இருந்தா நம்முடைய ஜெபம் பயனற்று போய்விடும். அதுக்காக தான், வேற ஒன்றும் கிடையாது.